ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஷெஜின் இனிய வணக்கம். டுடே வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸை வந்து சின்னதாக பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 4 ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொடிச்சு விட்டுக்கோங்க கையாலேயே. அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் வந்து நல்லா பொடியாகணும். அதுக்காக நல்லா பொடி பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொடிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பக்கோடா பதத்துக்கு வந்து நம்ம நார்மல் பக்கோடாவுக்கு எப்படி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகவும் கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பிரெட் ஆட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். அப்புறம் வந்து உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், வெளியே வந்து சீக்கிரமாக கருகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு அப்புறம் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ அது திருப்பி போட்டுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டைமுக்கு டீயோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.